தேவ வார்த்தைகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. வழக்கமாய் நீங்கள் நினைக்கிற மாதிரி, பல சூழ்நிலையில் நினைக்கிற மாதிரி, ஒரு வருட சூழலை முடிக்கிற ஒரு கடைசி கட்டம், இன்னொரு புதிய ஆண்டுக்குள் நுழைகிறோம் என்கிறதான ஒரு உணர்வு, ஒரு சிந்தனை ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறது. ஒரு புதிய வருஷம் வந்துட்டா, இந்த வருஷமாவது என் விதி மாறுமா, என் ஜாதகம் மாறுமா, என் வாழ்க்கை மாறுமா, ஏதாவது இப்படியே தான் ரொம்ப வருஷமாக பழசாக போயிட்டுருக்கோம், புதுசாக நடக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடிய பல எதிர்பார்ப்புகள் உலகத்தில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்கிறத தான் பார்க்க முடியுது. ஏன்னா கிறிஸ்தவ கோலத்தில் ஒரு புதிய வருஷ சூழ்நிலை வரும்போது வாக்குத்தத்த வசனங்கள்லாம் எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வாக்குத்தத்தம் பிரசங்கம் பண்ணுவாங்க, வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொருத்தரும் எடுப்பாங்க. இது கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு ஏதாவது புதுசாக தருவேன்னு கர்த்தர் சொல்லுவாரா, புதுசாக தருவேன்னு கர்த்தர் சொல்லுவாரா அப்படின்ட்டு ஒரு இருக்கிறதுனால ஜனங்கள் அப்படி நினைக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையிலே அவர் நமக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த வாக்குறுதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை 5 நம்ம வாசிக்கலாம். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். ஹல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். அது என்னெல்லாம்ங்கிறது அது 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் படித்தா தெரியும். புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, பழசிறந்த இடம் காணப்படலை. புதிய சிருஷ்டி, புதிய வாழிடம். 2வது, தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியத்தில் இருக்கிறதான அனுபவம், அது 3ஆம் வசனம். மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர் அவருடைய தேவனாக இருப்பார், அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார். 4ஆம் வசனத்தில் அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறி அழ வேண்டிய அவசியம் இல்லை, முந்தினவைகளெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. சரிதானே? அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாவற்றையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, என்னைக்கு இந்த கண்ணீர் முடிவுக்கு வரும், என்னைக்கு இந்த துன்பங்கள் முடிவுக்கு வரும், இந்த சங்கடமான சூழ்நிலைகள் என்றைக்கு முடிவுக்கு வரும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த நிலைமை மாறி ஒரு புதிய நல்ல நிலைமை, நல்ல காலம் பிறக்காதா, அந்த ஓகே நல்ல காலம் பிறக்காதா, அதாவது அவன் குடுகுடுக்கு புகாரன் சொல்கிறான்ல, நல்ல காலம் பிறக்குது தாயி, நல்ல காலம் பிறக்குதுங்கிற. ஸோ ஒரு நல்ல காலத்தை தான் we are all expecting, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம்ல, நல்லது. அப்போ நல்ல காலம் என்று சொன்னால் என்ன காலமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வழக்கமாக நினைக்கிறீங்க, பிரசங்கியாரே நான் கடன் பிரச்சனையில் இருக்கேன், இந்த பிரச்சனை தீர்ந்தா எனக்கு நல்ல காலம்தான், எனக்கு இன்னென்ன மாதிரி நோய் வியாதியெல்லாம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்லாம் தீர்ந்துன்னா கொஞ்சம் சுகமாச்சுன்னா நான் நல்ல காலம்தான், ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் அதை குறைத்து போய் உட்காந்துட்டேன்னா நல்ல காலம்தான். இது மாதிரி வரிசையாக நீங்கள் நிறைய காரியம் சொல்ல போகிறீங்கல்ல.
இப்படி தான் எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் கடன் பிரச்சனை தீர்ந்து அப்பா எப்படியும் கொஞ்சம் சமாதானம் ஆச்சுன்னா வேற பிரச்சனை வந்துட்டு. அப்படி தானே வந்தது. ஒரு வியாதி ப்ராப்ளம் சரியாச்சு சுகமாச்சுன்னா வேற ஒன்று வந்தது. மாறி மாறி வந்துட்டு. ஆமாம், கொஞ்ச நாள் சரியாக இருந்த மாதிரி இருக்கு, அப்புறம் வேற பிரச்சனை. ஜனங்கள் அப்படி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. புது புது பிரச்சனை. பணம் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, இல்லாதவனுக்கும் பிரச்சனை. எல்லாரும் ஒவ்வொரு சாமியை வச்சுட்டு பல மாதிரியா காரியம்லாம் செஞ்சு கடினமான வழிபாடெலாம் செஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கிறான். உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? ஐயோ என் ப்ராப்ளத்தை சொன்ன அது பெரிய ப்ராப்ளங்கிறார். உங்களுக்கு தான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வருதில்ல, உங்களுக்கு எதுக்கு ப்ராப்ளம்னா அவன் ஒன்றும் சொல்ல போகிறான். எல்லாரும் ப்ராப்ளத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறான். ப்ராப்ளம் இல்லாமல் யாரும் இல்லை. அதனால தான் துக்க நாட்கள் முடிந்து போகணும்னு யாராவது சொன்னால் முதல்லலாம் பிரசங்க மாதிரி சொல்லும்போது ஓகே அப்படியாவது துக்க நாட்கள் முடிஞ்சால் நல்லதுதான் நினச்சாங்க. இப்போ யாராவது துக்க நாட்கள் முடிஞ்சு போன்னு சொன்னால் இவன் கள்ள பிரசங்கின்னு சொல்லிடுவாங்க. ஏன்? ஒருத்தருக்கு தான் துக்கம் முடியலைல்ல. 1 போய் 3, 3 போய் 5 வந்துட்டு இருக்குன்னா இப்போ துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்றக்கூடிய அந்த வசனத்தை பேசுறதுக்கு பிரசங்கமா இருக்கு தைரியம் கிடையாது. ரொம்ப பேசினா ஓய் உம்ம துக்கமே முடியலை, அதுக்குள்ள எங்க துக்கத்தை எங்க முடிக்க போறீங்கன்னு கேட்டு போறாங்க இல்லைங்களா? இப்படி நிலைமை தலைகள். ஆமா, எத்தனை நாள் தான் அங்க போய் சொல்றது இல்லையா? அதனால அந்த மாதிரிலாம் நமக்கு பேச வராது, இயல்பிலேயே வராது இல்லையா? இங்க ஆண்டவர் சொல்றார் அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். 21:4 தானே வெளிப்படுதல். அது என்னங்க கண்ணீர் யாவையும் துடைப்பார்னா? அப்போ இப்போ கண்ணீரை துடைக்க மாட்டாரா? அவன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை யாவையும் துடைப்பார்லாம் பாட்டெலாம் பாடியிருக்காங்கன்னா துடைப்பாருங்க. காலையில் துடைச்சா சாயங்காலம் வேற வில்லங்க வரும் பின்னாளனும். இன்னைக்கு துடைச்சா நாளை ப்ராப்ளம். மாறி மாறி வந்துட்டு இருந்தா தண்ணீர் துடைக்கிறதுக்கும் குறையில்லை, கண்ணீர் வடிக்கிறதுக்கும் குறையில்லை. என்னைக்குதாப்பா இந்த கண்ணீர் முழுசா முடியும்னு கேட்டா அதுக்கு ஒரு காரியம் வச்சிருக்கிறேன். கண்ணீர் யாவையும் துடைக்கிறதுக்கு வேறு சிஸ்டம் வச்சிருக்கிறேன், ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், ஒரு வாக்குறுதி தர்றேன். அதை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அது என்னன்னு கேட்டா இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பிசாசு இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னது? ஓகே, அதாவது ஏதேன் தோட்டத்தை தேவன் பரலோகம் மாதிரி படைச்சு ஆசீர்வாதமாக வச்சு ஆதாம் ஏவாள்னு 2 பேரையும் தேவதூதர்களை போல படைச்சு சாவில்லாமல் வச்சு. ஹல்லேலூயா. நான் பைபிளில் இருக்கிற ஆண்டவர் வேதத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியத்தை பேசுகிறேன். கதையெல்லாம் எனக்கு பேசிட்டு போய் தெரியும். ஸோ சாவில்லாமல் ஒளி உடையுடன் சந்தோஷ பூர்ணதை உள்ளவனாய் ஏதேன் தோட்டத்தில் வச்சா இவன் எங்கே போனான் தெரியுமா? இதெல்லாம் படைச்சி ஆசீர்வாதமாக கொடுத்தார்ல, அவருக்கு பின்னால் போயிருக்கணுமா வேண்டாமா? அவர் சொன்னதை கேட்டிருக்கணுமா வேண்டாமா? நீ இந்த தோட்டத்தை நடுவில் இருக்கிற நன்மதியும் விருட்சத்தை இப்போ சாப்பிடாத. நான் சொல்லுவேன், இப்போ நன்மை மட்டும்தான் இருக்கு. வெளியே ஒருத்தன் ஒரு பிசாசு இருக்கிறான், அவனுக்கு இடம் கொடுக்காத. அவன் மூலம் ஏதாவது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது தேவைப்படலாம், வச்சுருக்கேன். அப்போ நான் சொல்லுவேன், அப்படி தான் அந்த ஒரிஜினல் இருக்கு. அதுவரை நீ சும்மா இரு. என்ன பிசாசு வந்து சொன்னா அவர் இப்படி சொன்னாரா? அவர் இப்படிலாம் தான் சொல்லுவார். அதை செய்யாதே, இதை செய்யாதே, அப்படி இருக்காதே, இப்படி இருக்காதே எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அது அவருக்கு பரவிக்கோணம். அவர் அப்படி தான்ப்பா சொல்லுவார். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்களே தெய்வம் ஆயிர போறீங்கிற. அல்ல இல்லையா? சாவாமல் சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்த அவங்கள்ட்ட போய் எதுக்குடா இதை விட மேலான ஒரு நிலை எங்களுக்கு எனக்கு இப்போவுமே தெய்வீக தேவ சாயலில் தானே இருக்கிறோம். இருக்காம நீங்கள் ஒன்றும் சாவ மாட்டீங்க, சாகவே சாவதில்லை. ஆதியாகமம் 3:4 சரிங்களா? இதை கேட்டு ஆமாம்மா எப்பவுமே அப்படிதான், கர்த்தர் சொன்னால் தப்பு தான், அவர் பொய் தான் சொல்லுவார், பிசாசு தான் உண்மை சொல்லுவான். அது அவங்களுக்கு நம்பிக்கை கொள்ளாமா. ஆமாம், கர்த்தர் சொன்னால் சரியாக இருக்காது. அது ரோட்லோடி போகிறவன் சொன்னால் சரியாக இருக்கும், டிவியில் வாரவன் சொன்னால் சரியாக இருக்கும், சொந்தக்காரன் சொக்காரன் சொன்னால் சரியாக இருக்கும். எப்போவுமே ஆண்டவர் சொன்னால் சரியாக இருக்காது. அதுவும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பிரசங்கம் பண்ணுற பிரசங்க மாதிரி சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்காது. சும்மா பைபிளை எடுத்துகிட்டு கள்ள கதை பேசுவானு அல்ல, தலைக்கு டையெல்லாம் அடிச்சுட்டு வருவானு இல்லை. ஆமாம், டை தானே. நம்ம பிரசங்க மாதிரிலாம் டை தான் இல்லை. ஆமாம், 75 வயசு தாத்தா பிரசங்கர் டையில் வர்றாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேசத்தை ஆள்ற பிரதமர்கள் தலைவர்கள் கூட டை அடிக்காமல் தாடியை நீளமாக வச்சுட்டு கம்பீரமாக போகிறான். இவன் பரலோகத்துக்கு போகிறான், இவனுக்கு சங்கடமாக இருக்கு இல்லையா?
ஏசுநாதரை பற்றி எழுதியிருக்கு. அவருடைய சிரசும் மயிரும் பஞ்சை போல வெண்மையாக இருந்தல இருக்குல்ல. ஆமாம், முதிர் வயதுள்ளவர்களுக்கு மகிமை அவருடைய நிறையன்னு எழுதியிருக்குல்ல. இவனும் எந்த இயேசுநாதருடைய பிள்ளை நமக்கு தெரியல. அல்ல இல்லை. ஆமாம், இப்படிலாம் அவன் இருக்கிறான். அப்படி அவனை போயிட்டுருக்கான். போட்டு சரி, இப்படி இப்போ சாசு சொல்கிறது தான் சரி அப்படின்னு போனதுனால அது 3:16-19 நீ பெருகும்போது வேதனையை உனக்கு லட்சணத்தினாலும் உனக்கு பிள்ளை இருக்கேன் நீ, அது எனக்கு அர்த்தம். நீ 8-5 பிள்ளைகள்லாம் 16 பாயும். அதனால் நீ துன்மார்க்க சந்ததியை பெற்று போடாத. நான் சொல்கிற நேரடியாக சொல்லணும். உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள் கிடக்குல்ல, துன்மார்க்கருக்குள்ள கிடக்குல்ல, நீதிமான் ஒருத்தனும் இல்லைல்ல, கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க, ரொம்ப கொஞ்சம். இந்த துன்மார்க்க வம்சம் எங்கேருந்து வந்தது? வானத்திலேருந்து விழலை, இந்த ஆதாம் எவாளும் பெற்று போட்டது தான். இல்லை இல்லையோ, புரிஞ்சுட்டா? வம்சம் இனி பரிசுத்த வம்சமாக இருக்கான்னு சொன்னதுனால தான் பெருகாண்டாம் வேதனையை கூட்டுவேங்கார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உனக்காக அழணும், உன் பிள்ளைக்காகவும் அழணும், இல்லைன்னா சரி வரான். உயிரோடு இருக்க விட வருத்தத்தோடு தான் வாழணும், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொன்னனால இதுக்குள்ளே சிக்கியிருக்கோம். முதலாவது உங்களுக்கு ஒரு அறிவு வேணும். தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்தில் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்வை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை நீ எத்தனை பெயிண்ட் அடித்தாலும், எவ்வளவு கொடி ஓட்டினாலும், எவ்வளவு லைட்டு போட்டாலும் மாற்ற முடியாது. இது வேற நடக்கலை. பெயிண்ட் அடித்து மண்ணில் கொண்டு வச்சதே தவிர வேற ஒன்றும் நடக்காது. நடக்கப்படாதுன்னு அவர் வச்சாச்சு. ஏன்? அவர் போனான், தான் போனான், காயின் போனான், மற்றவங்க போனாங்க, இஸ்ரவேலெல்லாம் கண்ணுக்குட்டி வழிபாடு செஞ்சாங்க. அவைய தேவாலயத்தையும் இடித்து விரட்டி இன்னைக்கு ஒரு சமாதானம் இல்லை. அல்ல இல்லையா? இவனை சொல்லிட்டு இருக்கான், நீ பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் அவனுக்கு இந்த வருஷம் அனுப்புற அவனுக்கு சமாதானம் இல்லை. அப்புறம் உனக்கு எப்படி வர போதுங்க? அல்ல இல்லையா? ஆண்டவர் சொல்ல சமாதானத்தை நான் வச்சுட்டு போகிறேன்டா. அல்ல இல்லையோ, என்னுடைய சமாதானம் கொடுக்குறேன், உலக கொடுக்குற பிராரம் நான் உங்களுக்கு. 14:27 யோவான், சரியா? அதெல்லாம் வேற முடிச்சு போச்சு. ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்க போகிறேன், முந்தின வெளி நீ நினைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டார்ல. பின்ன எதுக்கு நீ போய் அதை நினைக்கிற? பின்னும் அவர் தான் சொல்லி சொல்லி திருப்பி சொன்னா இவன் பெயிண்ட் அடிக்கிறான், லைட் போடுறான். ஆமாம், கோயிலெல்லாம் கட்டி சிலுவையும் வச்சு அதுக்கு மேலே லைட் போடுறான். எதுக்கிட்டா போடுறான் நீ? அல்ல இல்லையா? அவர் தான் இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டார்ல. நான் புதுசு உண்டாக்குறேன்னா அது வேண்டாங்கிறான். இந்த பழசை பற்றி ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்கிறதா? எப்படிங்க? மண்ணில் வைக்கிறதை பற்றி ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்குன்னா மண்ணில் வைக்க மண்ணில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன வாக்குத்தத்தம் சொல்கிறது இருக்குது? அது அடுத்த சொல்கிறேன். இல்லை இல்லையா? மண்ணில் வைக்கிறதுக்கு மண்ணில் வைக்கப்படுவாய் தான் வாக்குத்தத்தம். வேற என்னது? பழைய வானம் பற்றி இது என்ன வாக்குத்தத்தம்? பழைய வானம் பூமிக்கு வாக்குத்தத்தம் ஒன்று இருக்குல்ல, அது 2 பேதுரு 3:7-13. இப்போ இருக்கிற வானம் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதானே வாக்குத்தத்தம். பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும், அதானே வாக்குத்தத்தம். அதான் நீ மண்ணிலிருந்து வைக்கப்பட்டாய் வாக்குத்தத்தம். வருத்தத்தோடைய வாழ்வாய் வாக்குத்தத்தம். இதெல்லாம் தீக்குளத்து வேணும் வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்தம் தானே? அவர் சொன்னாதான் அது ஒரு வாக்குத்தத்தம் தான், அது நெகட்டிவ். இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாலேயாக ஆளுவ நடக்காவ. இப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் புதிய வாக்குத்தத்தம் தர்றேன். என்ன புதிய வாக்குத்தத்தம்? அது புதிய வாக்குத்தத்தம். புதுசுன்னா எல்லாம் புதுசாக தானே இருக்கணும். புதுசு சகலத்தையும் புதிதாக்குறேன். அப்போ தானே புதிய வாக்கு. புதுசு அப்படி தானே பொருந்தோம். இல்லைன்னா பழசு பேசினா பெருதங்க யாரு? கொஞ்சம் காலமாக நாங்கள் இந்த பழைய கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அல்ல இல்லையா? இன்னும் பழைய கதையாக கொண்டு வந்து இருமேனா கட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு. அல்ல இல்லையா? கேட்க மாட்டியலா? கேட்பீங்களா? கேட்க மாட்டியலா? இதெல்லாம் வரிய கணக்கா டிவியில அங்கேயும் இங்கேயும் செல்ஃபோன்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால எனக்கு புதுசு தந்துட்டேன், நீ புதுசாக சொல். புதிய சகலத்தையும் புதிதாக்குற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, சரிதானே? அப்போ புதிய வாசஸ்தலம் கொடுக்குறாருன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அதுக்கு வேணுமா உங்களுக்கு? இல்லை பிரதங்க யாரு, நாங்கள் இங்கேயே கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு விளையத்தை ஏமாற்றிட்டு அப்படியே போகிறோங்கிறீங்களா? அது எப்படி? சிலர்லாம் அப்படி தான் நல்ல காலத்தில் சொன்ன பிரசங்க யாரு பரல கராச்சியம்மா, அது எங்கே இருக்கு? அப்புறம் சா போகிற நேரம் மூச்சு இழுக்க நேரம் பிரசங்க யாரு, மூச்சு முட்டது பிரசங்க யாரு, பயமாக இருக்குது பிரசங்க யாரு. எதுக்கு பயப்படுவா? சாக வேண்டியதானே. கொப்பஞ்சந்தான் கொம்மச்சத்தா, பின்ன உனக்கு மட்டும் சாவுக்கு எனக்கு பயம் இல்லையா? இதுவரை கையை காலை முறக்கணா இல்லையா? ஆமாம், பின்ன இப்போ சாவுக்கு என்ன? சாவு நீ சாக வேண்டியதான். ஆமாம், அந்த பேர் அடிக்கி அங்கே கொண்டு அடுக்கி விட்டுருக்கு, ஒன்னே அடுக்கணும் கொண்டு.
என்னத்துக்கு பயப்படுவானா? அது இருட்டு போல இருக்கு, பூனை வருது, நான் வருது, நரி வருது. ஒன்னு என்னத்துக்கு நியாயம்? பேய் வருதான், பேய் என்ன வருதா? இவ்வளவு என்னத்துக்கு பேய தேடி வருது? என்ன சொந்தக்காரலா? என்னத்த சொல்லுதிய நீங்க? பே வருதான் பே. அப்ப இவ சொந்தக்காரலா, அக்காளா, தம்பியா, தங்கச்சியா உன்னை தேடி வர்றதுக்கு? அப்ப ஏதோ விஷயம் இருக்குல்ல, ஏதோ இருக்குல்ல. ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பேய பிடிச்சிருச்சு. பேய வரட்டப்ப நான் சொல்லிச்சு, நான் போக மாட்டேன், எனக்குள்ளது இங்கே இருக்கு. உனக்குள்ள என்ன இங்கே இருக்கு? இந்த பொம்பளை தலையில சுத்திருக்க திரிப்பா எனக்குள்ளது. எப்படியா? அந்த பொம்பளை தலையில சுத்திருக்க திரிப்பா அதுக்குள்ளதான். அது என்னன்னு கேட்டா, அது இங்கே நிறைய கோயிலெல்லாம் இருக்கு. இன்ன இடத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் சாமி தான் எனக்கு வாழ்க்கையை தரணும், அதனால என் தலைமுடியை நான் மொட்டை அடிப்பேன் சொல்லி ஒரு வரியன் தலைமுடியை என்ன செய்வான்வாளாம்? நீளமாக வளர்த்துவாங்களாம். ஆணும் பெண்ணும் ஒன்று போல வளர்த்துமா. பிற ஒரு குறிப்பிட்ட நாளாவியே எடுத்துட்டு அந்த இடத்துல போய் தலைமுடியெல்லாம் என்ன செய்வாங்களாம்? மொட்டை அடிப்பாங்களாம். நிறைய இடம் இருக்குது. இதெல்லாம் இப்போ இப்படி உள்ள உலகத்தில் உள்ள எல்லாம் போய் இப்போ தலைமுடி மொட்டை அடித்தாங்க, எவ்வளோ முடி கூடிறான் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவன் பார்ப்பான், இதை போட்டு தீ கொடுக்க என்னத்துக்கு, மண்ணெண்ணை விட்டு தீ கொடுக்க பதிலாக பார்ப்பான், இதையும் விற்ற காசாக்க முடியுமான்னு பார்ப்பான். அவன் உடனே ஏய் இப்படி கிடக்கு, ஏலம் இத்தனாம் தேதி ஏலம். அப்போ ஏலம் எடுக்கிறது ஆளுப்போம் நிறைய பேர். யார்? இந்த தலைமுடி இல்லாத ஆளுகளுக்கு போய் தலைமுடி செய்து கொடுக்க ஒரு கம்பெனி, திருப்பாஞ்சிய கம்பெனி. இந்த கம்பெனி எல்லாம் அங்கே போய் இதெல்லாம் வாங்கி கொண்டு போவான். அவன் போய் அதுக்கு வசதியாக ஒவ்வொரு ரீதியெல்லாம் ப்ராசஸ் பண்ணி இதை கொண்டு விற்று பழச்சிக்கன்னு கொடுத்துடுவான். இவன் திரிப்பான்னு இந்த தெருவில் ஓடி கொண்டு போனேன். இந்த பொம்பளைக்கு தலைமுடி கட்டையாக இருந்து ஒரு திரிப்பானை வாங்கி சொல்லிக்கிட்டு மினிக்கிட்டு நடந்தது பேயா வந்துட்டு. இவளுக்கு பே எங்கோடி வந்தன்னு தெரியல. புற எப்படி ஒரு ஜப வீட்டில் வந்து சிக்கிச்சு. பெருசங்கார் ஏசுநாதில் போன்னா நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டான்? எனக்குள்ளது இங்கே இருக்கு, உனக்குள்ள இங்கே இதான் சங்கதி. கொள்ளாமா? இப்போ ஒரு தலைமடி அது எனக்கு தந்து கொடுத்தது இல்லையா? அது எப்படி இங்கே இருந்தா புற கலத்தி போட்ட புற போச்சான். கொள்ளாமா? அப்போ இப்படி பே தேடி வருதுன்னா நம்ம என்ன பேக்கி சொந்தக்காரலாம்? நீங்கள் என்னதான் சொல்லுதிய? ஏசுநாதர் கதறினருடைய நாட்டில் வந்து இறங்கினோன்னு எங்கேயோ வருதம் கிடந்தான். அவனுக்குள்ள எத்தனை பேர் இருந்தது? லேகியோன்னா 6000. சரியா? 6000க்கு மேலே அநேகர், 6000க்கு மேலே பிடிச்சிருந்தா அவன் எப்படி இருந்திருப்பான்னு யோசித்து பார்த்துடுங்க. தன்னையே காயப்படுத்தி வீட்டில் தங்காமல் ராவுக்கு உறங்காமல் ஓலை போட்டுகிட்டே கிடந்திருக்கான். சங்கிலியிலெல்லாம் கெட்டுப்பட்டெல்லாம் ஆரத்து எரிஞ்சு போடுவான், தூரெடுத்து எரிஞ்சிடுவான். சில பேயெல்லாம் பிளேடெல்லாம் தின்னுதான் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி இருந்திருக்கான். அதனால எல்லாரும் பயந்து ஓடிட்டா. ஏசுநாதர் அந்த கடற்கரையில் வந்து இறங்கினார். எப்படி? பக்கத்தில் நம்ம குளச்சல் மண்டக்காடு இருக்கு இல்லையா? அவர் வந்து போட்டில் வந்து இறங்கியாச்சு. இங்கே எந்த படப்பில் கிடந்தானோ இந்த பேய தெரியல. ஓடி வந்து நேர மண்டக்காட்டுக்கு ஓடியாச்சு. இங்கே இருந்து ஓடி போய் அவரு காலில் விழுந்தாச்சு. கொள்ளாமா? அவர் லேகியோன் எங்கே இருக்கிறாய் வான்னு கூப்பிடல. கூப்பிட்ட மாதிரி எங்கே எழுதல இல்லையா? கூப்பிடவன் இல்லை, தேடியும் போதில்லை. இவன் அவரை தேடி போயிருக்கான். அவனுக்கு தெரிஞ்சாச்சு நமக்கு இனி அடக்கம் தான். வேகி தெரிஞ்சாச்சு நமக்கு இனி அடக்கம் தான். அதனால நேரத்தை போய் எங்களை கஷ்டப்படுறதுக்கா வந்தீர், காலம் வர்றதுக்கு பின்ன வேதனைப்படுறதுக்கா வந்தீர்னு அலறுகிறான். அப்புறம் அவனை விட்டு போன்னு சொன்னால், நான் இவனை கொல்லுக்கு வந்தேன், இவனை கொண்டு போக மாட்டேன். ஏய் போடா. அப்போ ஒன்று செய்யும், அங்கே கொஞ்சம் பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கு, நான் அதை கொண்டு போட்டா அப்போ ஆண்டவர் அனுமதி கொடுத்தாராம். மனுஷனோட பண்ணி போட்டு இல்லையா? பண்ணி போனாலும் ஒன்றும் இல்லை, ஆத்மா பெருசு இல்லையா? உடனே அது எல்லா பண்ணிகளுக்குள்ள போச்சு. வீட்டில் இருந்த பேயா போச்சு, வீட்டில் என்னென்ன ஆடு செத்து போச்சு. கொள்ளாமா? வீட்டுக்காரருக்குள்ளே இருந்த பேயா விரட்டுனா ஆடு செத்து கிடக்கு. இப்போ புரிஞ்சா அவங்களுக்கு? அவர் அனுமதி கொடுத்துட்டார். அந்த ஆளை போச்சு. இவன் சட்டை போட்டு வசனம் எல்லாம் தெரிச்சு ஒழுங்காக இருந்து எல்லாரும் கண்டு பயந்து ஆகலாம். முதல்லையும் பயம், ராத்திரி முழுதான் அலறிட்டு கிடந்தவளே அவனை கண்டு எல்லாருக்கும் பயம். இப்போ சட்டை துணியெல்லாம் போட்டு நல்லா இருந்தா பின்னும் பயம். இது எப்படி வெடிக்காத மக்களுக்கு நிலைமை. அவன் புத்தி தெளிஞ்சு நான் உண்மை கூட வார ஆண்டவரே, இப்படி கிடந்து ராத்திரி ஊழா போட்டுட்டு கிடக்க விரும்பல. ஆண்டவர் சொன்னார், எங்கூட வராண்டா, நீ ஆண்டவர் உனக்கு இறங்கி செஞ்சதை உன் குடும்பக்காரமா இருக்கு சொல்லு. உனக்கு குடும்பக்காரமா இருக்கு இல்லையா? சொல்லாண்டாமா சொல்லுன்னு சொன்னா அவன் அந்த பட்டணம் முழுவதும் அதை பிரசித்தம் பண்ணினான். நல்ல இல்லையோ? அவன் ஒரு பெரிய சுவிசேஷ பிரசங்கியாரா மாறிட்டான்.
அப்ப ஏசுநாதரை கண்டோட ஐயோ அப்போ போறனேன்னு கிடந்தா எல்லாரும் இருக்கு. உங்களை தேடியா வருது அல்ல இல்லையா? அதானே அப்ப சொந்தக்காரில் அதான் கேட்டேன். அப்போ நாம கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கணும். எங்க இருக்கணும்? ஏசுநாதரை கண்டு பேயா போச்சுல்ல. அப்ப நம்ம அந்த ஏசுநாதருக்கு உள்ள இருந்தா பேயா ஓடி இருக்கேன் இல்ல. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாக. அப்ப ஆண்டவர் அவரு எல்லாத்தையும் புதுசாக்கி நான் உங்களுக்கு புதிய சரீரம், புதிய வாசஸ்தலம், புதிய மகிமை எல்லாம் வசனம் இருக்கிறது, எல்லாம் தருகிறேன்னு சொல்லியாச்சு. அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்குமானாலே அவருக்கு ஒப்பா இருக்கணும். அது 1 யோவான் 3:2, பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். புதிய சரீரம் தானே, அதுக்கு ஊசி ஒன்றும் போடாண்டாம், அதுக்கு சவுக்கேடு வராது, அதுக்கு சாவும் வராது அல்ல இல்லையா? அவர் இருக்கிற வண்ணமாகவே இல்லையா? அப்போ புதிய சரீரம், புதிய வாசஸ்தலம், ஜெயங்குழுவனுக்கு வெண் வஸ்திரம், வெளிப்படுத்தல் 3:5 தரிக்கப்படும். புதிய மகிமை உடை, வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி பரிசுத்தவான்களை அழைக்கப்பட்டது. அது பரிசுத்தவானுடைய நீதிகளே. 1 கொரிந்தியர் 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு, மரித்தோர் உயிர் தழுதல் அப்படி இருக்கும் இல்லையா? புதிய சரீரம், புதிய வாசஸ்தலம், புதிய மகிமை, சிங்காசனம், கிரீடம் எல்லாம் போகுது, அது நீண்டு போகுது பட்டியல் இல்லை இல்லையா? சரி, எல்லாம் புதுசு, எல்லாம் புதுசு, பழசு கிடையாது, எல்லாம் புதுசு தாரேன்னு சொல்லியாச்சு. அந்த புதுசு உனக்கும் எனக்கும் கிடைச்சனோன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நாம இங்கே இருக்கும்போதே புது மனிதர்களாக மாற வேண்டும் அல்ல இல்லையா? பழைய வீடு, புதிய வீடு கட்டியாச்சுன்னா பழைய நாற்காலி கட்டில் எல்லாம் வீட்டுக்குள்ளே எடுக்கலை, அங்கே ஒதுக்கி போட்டிருக்கு. நல்லா இல்லையா இருக்குது, பெயிண்ட் அடிச்சாவது போடப்படாதான்னு கேட்டால் ஐயய்ய இப்போ உள்ள ஃபேஷன் வேற, இந்த புதிய நல்ல வீட்டில் இதை இப்போ கொண்டு போட்டா இது பழைய காலத்து கட்டில் இல்லையா, இதை தூர அறியப்படாதான்னு வாரம் போகிறோம் எல்லாம் கேட்பான். சும்மா அது தேக்கில் செய்தேன்னு சொன்னால் அவனுக்கு மனசிலாமா அதில் தூர தரீங்க. இப்போ நமக்கு சோஃபா, குஷன்னு, கலர்ஃபுல்லு, கலர்லெஸ்லாம் நிறைய வருது இல்லையா? முத்து பவளம் வச்சது, இது வைக்க வேண்டாமா? அதனால ஆளோ எல்லாத்தையும் பழசே தூர போட்டிருக்கா. அப்போது சில பழைய காரியங்களை ஆளோ பெயிண்ட் அடித்து கூட எடுக்கல. அப்போ ஆண்டவர் இந்த பழைய உலகத்தை பெயிண்ட் அடித்து எடுப்பாரா? இங்கே யோசிச்சு பாருங்க. இல்லையா? இல்லை நான் எல்லாத்தையும் புதுசாக தூர போடுங்கடி, நான் தீ கொடுக்க போகிறேன். இல்லை அங்கே போடு, நமக்கு மண்ணெண்ணை விட்டு தீ கொடுக்கணும், பரபர போட்டில் வை இல்லையா? அப்போது எல்லாம் புதுசாக. அப்போது புதுசாக்குற புதிய ராஜ்யத்துக்கு போனால் இந்த பழைய ஆளவெல்லாம் அங்கே கொண்டு போக முடியுமோ? என்னது சொல்லுதியே? புதிய இடத்துக்கு போனோம்னா புதிய மனுஷனா இல்லையா போகணும்? அதான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் கிறிஸ்மஸ் தோறும் வீட்டுக்கு வெள்ளம் அடிச்சனா இல்லையா? பின்ன அடிச்சாண்டாம பெருசுங்க யாரு? ஒரு நல்ல நாளுன்னா பின்ன வீட்டுக்கு வெள்ளம் வரும், அரியத்துக்கு இருக்காத வீட்டுக்கு வெள்ளம் அடிச்சனா தூளெல்லாம் அடிச்சு, ஒற்றையெல்லாம் அடிச்சு வெள்ளம் அடிச்சனா. வரியந்தோறும் வீட்டுக்கு வெள்ளம் அடிச்சதே இல்லையா? உங்க மனசுக்கு வெள்ளம் அடிச்சீங்களா? அல்ல மனசுக்கு வெள்ளம் அடிச்சலான்னு அறியணும் இல்லையா? நமக்கு மனசை வெள்ளம் அடிச்சனா இல்லையா? ஸோ இந்த வருஷ கடைசியில அது வெள்ளம் அடிக்கிறத பற்றி யோசிக்கணும் இல்லையா? ஒற்றை அடிக்கிறத பற்றி யோசிக்கணும் இல்லையா? அல்ல இல்லையோ? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்தவ மார்க்கம்னு சொல்லுறது ஒரு சாமியை விட்டுட்டு இன்னொரு சாமியை கும்பிட போகிற விவகாரம் கிடையாது. ஒரு கோயிலை விட்டு இன்னொரு கோயிலுக்கு போகிற விவகாரம் கிடையாது. ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு மாறு விவகாரம் கிடையாது. அல்ல இல்லையா? அவங்கள் பாவ சாயலாகிய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய சிருஷ்டியாக மாறுகிற அனுபவமாக. அல்ல இல்லையா? இங்கே 10, 75, 80 வரையும் வாழையே புதுசாக வேலைன்னா அப்புறம் செத்த பிறகு எப்படி ஆகும்போதுக்கு ஆகுது? இப்படியெல்லாம் சிலர் தப்பாக பேசுவாங்க. செத்த பிறகு சாவு வேற, அவன் அப்படி இப்படி இருப்பான். செத்த பிறகு சிலுவை ஆராதிக்கிற கள்ளமாறு கள்ளிகள் எல்லாம் பரலோகத்துக்கு போகிற ஒரு கள்ளா கதையும் சொல்லி அங்கே கொண்டு வச்சு ஒரு சிலுவையை நாட்டி விட்டுட்டோன்னா பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ பரலோக ராஜனா கள்ளமாறு கள்ளிகளுக்கு ராஜ்யமா? என்னத்தை சொல்லித்தீங்க நீங்கள்? இந்த கள்ளப்பிரசங்க மேற்கு பேச்ச பாருங்களா? நீதிமான்களோ மற்ற 13:26 நீதிமான்களோ தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல, அப்படித்தானே எழுதியிருக்கு. கள்ளமரம் எழுத இல்லையா? மனம் திருப்பி குணப்படு அனுபவம் இருக்குது, அது வேற விஷயம். அப்போது நீதிமான்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். கொலோசையர் 1:12-13 என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களே சுதந்திரத்தில் பங்கடையும்படி எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். அல்லேலூயா. 43 நீதிமான்கள் மத்தை
பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கொலோசியர் 1:12-13 பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி. அது யாருக்கு சொத்து? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். புரியுதா? புரியணும் அல்ல இல்லையா? அப்போ புதுசாக்கணும். இப்போ புதுசாக்கிறதாக்கம் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே கள்ளமார் கள்ளி எல்லாம் போறாவின்னு நீங்கள் தப்பாக நினைக்கப்படாது. எல்லாம் கள்ளத்தனமாகும். விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. என்னது? விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு நோட்டீஸ் விட்டுருக்கு பார்த்தீங்களா ரோட்டில்? அந்த ஆள் 3 வருஷமாக பரலோகத்தில் இருக்காராம். இவ கள்ளா கதை பேசுவாங்க. அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாரோ 3 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன். அல்ல எவ்வளவு மோசடி! அதான் வெளிப்படுத்தல் 12:9 உலகம் முழுவதையும் மோசம் போக்குற பிசாசு சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலசர்ப்பத்தை பிரித்து நரகத்தில் போடுவது வரைக்கும் இது நடக்கும். அவர் 3 வருஷமாக விண்ணகத்தில் இருக்காராம். கொள்ளாமா? யார் கண்டது கேட்டது? இயேசுநாதர் தவிர ஒரு தினம் பரலோகத்துக்கு போக இல்லையா? அது இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போட்டு. இதெல்லாம் கள்ள கதையாக்கம். இதை நீங்கள் நம்பப்படாது. அப்போ இங்கே இருக்க வேலையை ஒன்று வெள்ளை அடிக்கணும், புதுப்பிக்கணும், ஒற்றை அடிக்கணும், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணணும். ரோமர் 6:1 படித்தா பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறது. ஞான ஸ்நானம் என்னது? புனித நீரா தெளிச்சியது மாதிரி உள்ள விவகாரம் இல்லை. புனித நீராலே நீர் தூய்மை அடைய வேண்டும் என்று திருவிழமா நீர்னெல்லாம் கள்ள கதை பேசிட்டு ஏதோ கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து தெளிச்சு விட்டுருது. உடனே புதுசாக முடியும். என்னத்தை சொல்லுது நீங்கள்? ஆளோ சொல்லாத பறவை குணத்தை பியாக்கி கொடுத்தாலும் தீராதுன்னு பின்ன ஒரு வெள்ளம் தெளிச்சோன்னா போவையும். இன்னொருத்தர் நெகத்து வெள்ளத்தை தலையில் வச்சிருக்காது. இனி இன்னொரு கூட்டம் இருக்குது. தெளிச்சா எல்லாம் போகிறாது. முக்கணும் முக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஆளெல்லாம் குளத்தில் முங்கி குளிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காவ. ஞான ஸ்நானம்னா என்னது? அது அப்போஸ்தலர் 22:16 நீ ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. என்னது? கழுவப்படுகிற அனுபவம். எப்படி கழுவப்படும்? அதான் ரோமர் 6:1 சொல்லியிருக்கு. பழைய மனுஷன், அந்த பழைய குணம், பழைய நம்பிக்கை, பழைய வழிபாடு, பழைய சாஸ்திரம், பழைய சோதிடம், பழைய சாதகம், எப்படி நிறைய இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் குளிச்சு மூடணும். அல்ல இல்லையோ? தண்ணியில் முக்குதுன்னா நீ பழசெல்லாம் முக்கறாங்கிறத மனசில் வச்சுக்காக்க அதை செஞ்சாங்க. சரியா? இது சும்மா முக்கி கரையாற்றி விட்டுருது. ஒரு சபையில் பார்த்தா அந்த பிரசங்கியார் நிறைய முக்கி வச்சிருக்காரு. எல்லாம் பேய பிடிச்சி கிடாக்கு. நான் கேட்டேன், இவ ஞானஸ்நானம் எடுத்திருக்காவளா? ஆமாம், நான் தான் கொடுத்தேன். பேய பிடிச்சி முக்கி வச்சிருக்க, எல்லாம் பேய பிடிச்சி கிடாக்கு. அப்போ எப்படி போய் முக்கினியா நீங்கள்? அது சும்மா முக்கணும். இயேசு நாமத்தை சொல்லி ஒரு முக்கி அங்கே கரையாற்றி விட்டான். பேயா வந்துருக்கு. பரிசுத்தாய் வர்றதுக்கு பதிலாக பேயா வந்துருக்கு. அல்ல இல்லையா? ஞான ஸ்நானம் கழுவப்படுது அனுபவம் இல்லையா? மனம் திரும்பாண்டாமா? குணப்பாடாண்டாமா? பாவ அறிக்கை செய்யாண்டாமா? பழசை எல்லாம் விட்டாடாமா? என்னத்தை விட்டியாலாம் பழசை? ஒன்று சொல்லுங்க. அதெல்லாம் அங்கே இருக்கு. மூடி போட்டிருக்கேன் பிரதிங்க, வெளியே தெரியாமல் துண்டு போட்டு மறைச்சி விட்ருக்கு. அல்ல இல்லையா? அங்கே தான் இருக்கு. ஒரு புதிய துணியை போட்டு மூடிட்டோம், வெளியே தெரியும். இப்படி ஆகும். பழசை உள்ள வச்சுக்கிட்டு வெள்ளத்தில் முக்கிக்காது. பின்ன பியா வராமா? பின்ன பரிசுத்தாய் வரா? நீங்கள் சொல்லுங்க. பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாக பிசாசு. நீயே பொய்யை செய்தா பின்ன பொய் ஆவிதான் வரான். கள்ள ஆவிதான் வரான். கள்ளனம் கள்ளியும் பரலத்துக்கு போறான்னா பின்ன கள்ளத்தனமான ஆவிதானே வரும். இப்படி இல்லையா? எல்லாம் இதில் இருக்கு. லட்சணம் கட்டு கணக்கு. அப்படி செய்யாத. மனம் திரும்புதல், குணப்படுதல், ஆண்டவருடைய நேசிக்கிறது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குது. அப்படி செஞ்சாதான் அது கழுவப்படுகிற ஞான ஸ்நானம் ஆகும். சரியா? ஏன்னா பேய பிடிச்சி கிடக்க நான் பார்க்கேன் இல்லையா? அந்நிய பாஷையும் பேசிடுது. கக்கட பக்கட சங்கட பக்கட சொடபட கடகடான்னு. கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல இப்படி துள்ளி குதிச்சு பயங்கரம். நானும் ஒரு பிரசங்கர் போயிருந்தோம் ஒரு வீட்டு கூட்டத்தில். பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கத்தோலிக்க சபைக்கு கிட்ட, கத்தோலிக்க சபைக்கு பக்கத்தில் வீடு கதவை பூட்டிட்டு தான் ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா அடித்து போடுவானுலாம். பிரசங்கமாக 10 வருஷம் பிரசங்கமாக வரப்படாது. போகிற பார்த்தா துள்ளி குதிச்சு இப்படி பண்ணுச்சு. அப்போ நான் அப்படி இருக்கவள எனக்கு ஆண்டவர், நான் பிரசங்கியார், எனக்கு வசனம் வந்துக்கிட்டே இருக்குமா? எனக்கு ஒரு வசனம் தந்தார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா வேற ஒரு ராஜ்யத்தில் தானே இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ 2 ராஜ்யம் இருக்கு இல்லையா? ஒன்று பரலோக தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பூலோக தேவனுடைய ராஜ்யம். லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறான், உலகம் முழுவதும் என்கிட்ட இருக்குது, எனக்கு இஷ்டமானவனும் கொடுப்பேன் சொன்னானா இல்லையா? இல்லை நிறைய வசனமாக்கும், நேரம் போயிடும், அது போயிட்டே இருக்கான், அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுட்டு அறிஞ்சிருக்கிறோம். 1 யோவான் 5:19 2 Corinthians 4:4 பிரபஞ்சத்தின் தேவனானவன் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரஜாதியாருக்கு பிரகாசமாயிராதபடி மனக்கண்களை குருடாக்கு. அப்போ 2 தேவன், ஒன்று பரலோக தேவன், இன்னொன்று
பூலோக தேவன். அப்போ 2 தேவன் இருக்கான் இல்லையா, 2 தேவனுடைய ஆட்சி இருக்கு இல்லையான்னு இப்படி ஒரு 2 நிமிஷம் பேசணும் பாருங்க. அங்கே இருந்து கடகடா குக்கடா கங்கடா கக்கடான்னு கையை காலா உதறி அந்நிய பாஷை பேசினா அந்த பொம்பளை சொல்லிடு, டேய் நான் யாருன்னு தெரியுமாடான். கொள்ளாமா நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய நான் விரும்பல, ஓடி போறேன்னு சொன்னேன். அது சுருண்டு தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. பார்த்துக்கிடுங்க, அந்நிய பாஷை பேசுகிற பிசாசு. அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை, நான் உங்கள் எல்லாரோட ரொம்ப பேசுகிறவன் தான். ஆனாலும் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வேணும் இல்லையா, வெறும் குறி சொன்னால் மட்டும் போகாது இல்லையா. அது அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவியோடைய ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் பவுலையும் சீலாவையும் பார்த்து இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறவர்கள் சொல்லி நிறைய நாளை ஏமாற்றி போட்டா. அங்கே இருக்குது எல்லாம் பிறதான் கண்டுபிடிச்சாரு, இது ஒரு தந்திரமாக இருக்கே, கள்ளப்பிசாச போகலையா, ஏசுநாமத்தில் போச்சு, அப்புறம் அடி கிடாச்சு இல்லை இல்லையா. அதனால இந்த குறி சொல்ல அது இந்த வர அந்நியம் எல்லாம் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து சரியானதை பிடித்துக்கொள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவியின் கனி வரணும் இல்லையா. ஆவியின் கனி என்னது? கலாத்தியர் 5:22 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம். அந்த குணம் வேணும் இல்லையா, வேணுமா வேண்டாமா? அது 1 Corinthians 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அப்போ பரலோகத்திலிருந்து வந்த ஆவி பெற்றிருந்தா உங்களுக்கெல்லாம் பரலோக வெளிப்பாடு வந்திருக்கணுமே இல்லையா. அப்போ பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு வரும், பூலோக ஆவி வந்தால் பூலோக வெளிப்பாடு வரும். அப்போ இந்த பூலோக வெளிப்பாட்டு பிரசங்கிமாருக்குள்ள இருக்கிறதும் பூலோகத்தின் ஆவி தானே. கனி மரத்தை கனியினால் அறியணும்னு ஆண்டவர் சொன்னார்ல. அது 7 அது ஒரு 19-20 இருக்குது. கள்ளத்திற்கு எச்சரிக்கையாயிரு, ஆட்டுத்தோலை போட்டுட்டு வரும், ஆட்டுத்தோலை போட்டுட்டு வருவாய், அவனுடைய கனிகளை பாரு. டேய் வாழை கொலை போட்டு கிடக்குது மரம், அது சொல்லுது நான் பனைமரம், நான் பனைமரம்னு சொல்லுது. இல்லை வாழை கொலை இல்லையா போட்டிருக்கு, நீ பனைமரம்னு சொல்லுவ. இன்னொன்று மாங்காய் காய்ச்சி கிடக்காய் சொல்லுது நான் பலாமரம், நான் பலாமரம். இல்லை மாங்காய் இல்லையடா காய்ச்சி கிடக்கு, கனிகளினால் இல்லையா அறியணும். அப்போ உலகத்தின் வெளிப்பாடு பெற்றவர்கள்லாம் உலகத்தின் ஆவி உள்ளவர்கள். அது ஒன்று யோவான் 4:4-5 என்ன சொல்லுது? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவளை பேசுகிறார்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். 6 5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவங்களுக்கு செவி கொடுக்குறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ உலக வெளிப்பாட்டு பிரசங்கிமாருக்குள்ள இருக்க எல்லாம் வஞ்சகிற ஆவி தானே. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் அது உன்னதத்திலிருந்து வர்ற ஆவின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தானே. லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமில் காத்திருங்கள், பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு தெரியுமா? யோவேல் 2:28 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன். ஊழியக்காரர் மேலும் ஊத்துவேன், குமாரத்து மேலும் ஊத்துவேன், அவர்கள் சப்பனங்களை தரிசனங்கள் எல்லாம் காண்பார்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம் இருந்துங்க, யாரே அந்த ஆவியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் கேட்கறத எங்களுக்கு தர முடியுமா சொல்லுங்க, கூட்டத்துக்கு வாரம், இல்லைன்னா வரையல. என்னது? அப்போ நீங்கள் கேட்கறதெல்லாம் தரணும். தந்தா இஷ்ட தேவன் வந்துக்கிட்டே தாரதோட வருவோம், தாரது நின்று ஒன்றா போவோம், அல்ல இல்லையா? தந்தா வருவோம், பிந்தினாலும் போவோம், அல்ல இல்லையா? போ. எங்கே போவான்னு கேட்டேன். எங்கே போவா? நீ எங்கே போவான்னு எனக்கு தெரியும். எங்கே போவாய்? எங்கே போவான்னு தெரியுமா? தெரியும். 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வைப்பாவே இல்லையா? அது வர போவானி. அதுக்கப்புறம் எங்கே போவானி? இல்லை இல்லை, இங்கே உலகத்தில். அதுக்கு பிறகு செத்து போனான். செத்து எங்கே போனான்? அவன் போக வேண்டிய இடத்துக்கு போனான். இல்லையா? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு அழைப்பார்வார். கர்த்தருக்கு வெளியே எங்களுக்கு சொர்க்கமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு ஓடினவர்கள் அக்னி கந்தகம் எறிகிற கடலிலே பங்கடைவார்கள். சரிதானே? எல்லாம் வசனம் அவங்களுக்கு தெரியுதான். அப்போது இங்கேருந்து போனோன்னா மண்ணுக்கு போனோம், அடுத்தது போனோன்னா எங்கே போனோன்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், அல்ல இல்லையா? இப்போ 2மே தெரியாத ஆளுகளுக்கு மண்ணுக்கு போகணும்ல யோசனையில் ஆளுவை நடக்காவ பாருங்க. ஆளுகளுக்கு போக்கு வரவுகளை நம்ம ஆவாங்கிற யோசனையில் ஆளுவை நடக்காவ அப்படி பேதுகளை ஏமாற்றி வச்சிருக்கேன். நமக்கு தெரியும். யாக்கோபு 4:14 நாளை நடப்பது நமக்கு தெரியும். தேவனுக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம்னு நீங்கள் சொன்னால் போகிறோம். ஆதி திருச்சபைக்கு அப்போஸ்தலர் சொன்னார். அதனால் நமக்கு நல்ல போதான் இருக்குது. அது தெரியாது வச்சிருக்காரு இருக்கோம், கண்ணை மட்டும்னா அங்கே போயிடுவோம், அல்ல இல்லையா?
போனோம், அங்கே போனோம். அதனால புது சிருஷ்டி ஆகிக்கொண்டே இருக்கிறோம். என்ன செய்கிறோம்? நீங்கள் புது சிருஷ்டி ஆனியாளா? புது சிருஷ்டி ஆவாட்டா அந்த அனுபவத்தில் போக முடியாது. இது புது சிருஷ்டி ஆகிற காலம் அல்ல இல்லையா? 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன எழுதியிருக்கு? புதிதாக்கப்படுது. அதான் மனசுக்கு வெள்ளை அடிக்கிறத சொன்னேன் முதல்ல. இப்ப நமக்கு சோர்வு. பாஸ்டர் சொன்னவர் பிளஸர், காரு, வண்டி, லாரி, பைக் எல்லாம் உண்டு பாஸ்டர். அது சுத்தி கரங்கி உருட்டி புரட்டி எப்படி இருக்குது? இருக்காம் பாஸ்டர், ஐநா சத்த மாதிரி இருக்காம் பாஸ்டர் இல்லையா? இப்படி எல்லாம் உண்டு. நமக்கு சோர்வு, பிளஸர் ஏறிட்டு, சுகர் ஏறிட்டு, குடிக்கிட்டே போகுது. என்னதை தின்னாலும் தின்னாம கிடந்தாலும் ஏறிட்டு போட இனி நெய்யது இல்லையா? இது சாக்காலத்துக்கு வந்த வியாதி தான். பெரிய துக்கம், வருத்தம். அப்போ ஒண்ணு புரியணா, நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு வைப்பாருன்னு சொல்லிட்டாரு பாத்துக்க அன்னைக்கு. அதனால இதை ரொம்ப ஒன்றும் சரிப்படுத்திட முடியாது அல்ல இல்லையா? எத்தனை தூரம் போட்டு நட்டு முறுக்குது அல்ல இல்லையா? அதனால அது மனசில் வைக்கணும். பவுல் சொல்கிறார், எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வருகிறார். பின்ன நீங்க உங்களுக்கு அழியாதாகும், பவுலுக்கே அழிஞ்சிருக்கான். கொள்ளாமா? 1 பேதுரு 1 கடைசி வசனத்துக்கு முதல் வருஷம், மாம்சம் எல்லாம் புல்லை போல அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் பங்கி, மலையாளத்தில் பங்கி, அதே அதனுடைய பங்கி வைக்க அங்கனையா இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதர்ந்தது, சரிதானே? பின்ன இதுக்காக என்னது கடந்து கவலைப்படுதிய? இதுக்காக அந்த இதை மாற்றி அமைச்சலானாக்க ஏசப்பா லாசர்வை உயிரோடு எழுப்பினாரு, நான் 100 உதவிக்கும் போன எழுப்பினாரு, திருப்பி ஒரு நாள் செத்து போனார். அதே மனசில் வச்சனா அல்ல இல்லையா? அப்போ பவுல் சொல்கிறார், அதனால இதை ஒன்றும் பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கல, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள். அப்போ உள்ளான மனுஷன்ல நீ புதுப்பிக்கப்படணும். புதுப்பிக்கப்படுதியா? அது எப்படி பெருசுங்க? யாரு வெளியேண்டா பெயிண்ட் அடிச்சலாம், உள்ளாண்டா என்ன செய்ய? எப்படி பெயிண்ட் அடிச்சு? அது ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறிகிறதுமாக அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மனசு புதுசாகணும். பத்தியா? அதான் மனசு வெள்ளை அடிச்சே சொன்னேன். பழைய பறவை குணமே கொண்டு தெரியப்படாது, சரியா? உனக்கு சிந்தை மாறணும். அது என்ன சிந்தை? 1 கொரிந்தியர் 15:49 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும். இங்கே இருக்கு 48, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மண்ணானவன்னா யாரு? இந்த மண்ணுக்குரியதெல்லாம் சிந்திச்சுட்டு ஓடு ஆளு தானே மண்ணானவர்கள். ஈஸி தானே? மண்ணு மண்ணு மரக்கட்டை மண்ணு மரக்கட்டைன்னு நடக்கு ஆள் அம்படம். மண்ணானவர்கள் மண்ணுக்கு போய் கொண்டு வைக்கப்படுகிறவர்கள், சரிதானே? ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து வந்து பரலோகத்தில் போயிருக்கிறார். அப்ப வானத்துக்குரியவர்கள் எல்லாம் யாரு? அப்படியே பரலோகத்தை பார்க்கிறவர்கள். யாரு? கொலோசையர் 3:1-2 கிறிஸ்து, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலானவளை தேடுங்கள். அடுத்த வசனம் என்னது? பூமிக்குரியவளை அல்ல, மேலானவளை. அப்ப பூமிக்குரியவளை தேடுவிய மண்ணானவளை தானே, அதானே அர்த்தம். பரலோ ஏசுநாதர் இருக்க இடத்துக்குரிய தேடி இருந்தா அவர்கள் தான் வானத்துக்குரியவர், சரியா? நீங்க எப்படி இருக்குதிய? வானத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்களா மண்ணானவர்களா இருக்க? நீங்க தான் முடிவெடுக்கணும். நாங்க மார்க் போட்டா என்ன போய் பிரச்சனை? யாரு மார்க் போடுக்க வந்தீர்னு சொல்ல போறியா? நாங்க எதுக்கு போட போறோம்? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உய்த்து ஆராய்ந்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். மற்றவர்களை பார்க்கும் போதல்ல, தன்னை பார்க்கும் போதே மேன்மை கொள்ளலாம். எனக்கு பரலோக சிந்தை வந்திருக்கிறது, மேன்மை பாராட்ட இடம் உண்டு இல்லையா? மற்ற ஆளுகளுக்கு கண்ணில் இருக்க துரும்ப எடுக்க தெரிய என்னத்துக்கு? சரி. இப்போ இப்போ வானத்துக்குரிய சிந்தை என்னன்னு தெரியுதா? அது அது மத்த 6:20-21 உங்கள் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வாங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம், சரிதானா? மனசு எங்கே? பொக்கிஷம்னா நிக்ஷேபம். நிக்ஷேபம் மலையாளத்தில் அங்கே சொத்து பணம் எது? எனக்கு ஒரு இடத்துல ஒரு பாட்டியம்மா சாவ கிடக்கு,
சாவையில் கிடந்து இழுக்குது. பார்த்து பார்த்து பிள்ளைகளெல்லாம் காவல், கண்ணை மூடனா மண்ணில் எடுத்து போட்டுட்டு போகலான்னு பார்த்தா கண்ணை மூடணுமே தெய்வமே. நானும் ஒரு இடத்துல ஒரு சிவாஜிக்க வீட்டில் சிக்கினேன். அந்த பாஸ்டர் அங்கே கிடந்து இழுக்குது. இவர் திணறி பண்ணார், என்ன கூப்பிட்டாரு, பாஸ்டர் எப்படியாக்கும் கிடக்கு இழுக்குது, பிள்ளைகளெல்லாம் காவல் கண்ணை மூடையில். விசுவாசி நான் போனேன். அவளுக்கு கொஞ்சம் காது கேட்கும், கொஞ்சம் போல உணர்வு இருக்குது. அவளுக்கு காது கேட்க பிரசங்கம் பண்ணேன், பரலோக பிரசங்கம். புதுசாக சுவிசேஷம் பேசினேன். இவர் என்ன லட்சணம் பேசினார் எனக்கு தெரியாது. பரலோகமாக்கும் அங்கே போனோம், அங்கே பாக்கியம் இருக்குன்னெலாம் பேசி டெய்லி போனோம், பிரசங்கம் பண்ணோம், ஜெபம் பண்ணணும், வரணும். எல்லா பிள்ளைகள்லாம் இருக்கும். அவளுக்கு கொஞ்சம் உணர்ச்சியெல்லாம் உண்டு. இப்படி ஒரு வாரமாக 2 வாரமாக என்ன நடந்து அடிக்கடி என்ன கூப்பிடுவார், பிரசங்க யாரே போவேன் இல்லை வரையில்லை. நான் தொடர்ந்து பரலோக பிரசங்கம், பூலோகத்தை விடுக பிரசங்கம் எல்லாம் பண்ணினேன். பண்ணி எனக்கும் ஒன்றும் செய்யலை. இதுக்கு மேலே என்ன செய்யுது, பரலோகத்தை பேசியாச்சு, மனசை வாக்கிய உள்ள வழியெல்லாம் திருத்தி நல்லா பார்த்தாச்சு. கடைசி ஒரு நாள் எனக்கு டென்ஷன், என்ன பாஸ்டர் நான் என்னத்தை செய்ய சொல்லுதியே, என்ன எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் எல்லாம் செய்து பார்த்தாச்சு. பாருங்க நமக்கு போவோம், ஆண்டவர் இதாக ஒரு பரிகாரம் செய்ய கூப்பிட்டாரு. போனேன் அன்னைக்கு போய் அப்படிதான். அன்னைக்கு என்ன பேசினேன், ஒரு இடத்துல ஒரு பாட்டி அம்மா இப்படி தான் கிடந்து இழுத்துது போயில. அப்போ இப்படி கிடந்துன்னு கேள்விப்பட்ட அந்த ஊரில் ஒரு வயசான தாத்தா இருந்தார். அவர் அங்கே பார்க்க வந்தார். அவருக்கு மனசாச்சு கிளவி கிடந்து இழுக்குது. உடனே மோனை கூப்பிட்டு, லே அந்த 10,000 சாவி எடுத்துட்டு வாலே. என்னது 10,000 சாவியை? அதை வாங்கி கொண்டு வந்து இந்த தாத்தா போய், கிளவி என்ன உனக்கு இதுதானே, உனக்கு சாவி பத்திரமா வச்சுக்க, பெலமா வச்சுக்க, பயவை கொண்டு போயிடுவான், அடிச்சுட்டு போயிடுவான். பெலமா வச்சுக்கன்னு பிடிச்சோன்னா அது முறவி பிடிச்சிக்கிட்டு உயிர் போயிட்டு. ஹல்லேலூயா. கண்டியா சாவியில் தான் 10,000 சாவி கிடக்க ஒப்பறாலாம். அதுக்கு கொள்ளாமா அநேகர் பரலோகத்தில் வச்சா ஈஸியா பறந்து ஓடிடலாமே. எப்படான்னு இல்லையா இருக்கு நமக்கு. மனசுங்க கிடந்தா சாவு வரையில. இதை நான் பிரசங்கம் பண்ணியாச்சு. இதையும் சொல்லு, இப்படி இருந்து பார்த்துக்க. உன் மனசு எங்கேயோ கிடக்குனாலே போக மாட்டேங்குது, இங்கே அங்கே போக மாட்டேங்குது சொல்லி எடுத்து சரி சோறத்தை பின்னும் தலையில் கையை செல்லாம் 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு ரூம்லேயாக்கா சுற்றி நின்று பிரசங்கம் நடக்கு. இந்த பக்கம் ஹாலு, அதில் வந்து நாங்கள் 2 பேரும் இருந்தோம். உட்கார்ந்தது தான் உண்டு. இந்த பிள்ளைகளெல்லாம் அம்மையை பார்த்துக்கிட்டே நிற்கி சுற்றி. அம்மா போனா நமக்கு முடிச்சுட்டு வேலைகளுக்கு காவல் பார்த்துட்டே நின்னா. நான் வெளியே வந்து கரெக்டாக அந்த ஸ்டூலில் உட்காந்து ஒரு பெருமை வச்சு விட்டேன். அந்த பிள்ளைய கிடந்தா ஐயோன்னு அழுது. என்னடா பார்த்தா அம்மைக்கு கண் என்ன செருமிட்டு போகுது. எட்டி பார்க்கல பையாச்சு. ஜெபம் பண்ணி நாங்கள் 2 பேரும் பெரிய அதிசயமான ஒரு மரணம் தான் இல்லையா. நாங்கள் 2 பாஸ்டர்மாரும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்து சரி ஜெபம் பண்ணி ஆச்சு இல்லை உட்காரோம், ஒரு பெருமை வச்சு விட்டாதான் உண்டு பட்டி போயாச்சு. இல்லை இல்லை அப்போ மனசை பரலோகத்தில் வச்சணும். இப்போ சரியா முதல்ல மனசை பரலோகத்தில் வச்சணும். அப்போ தான் மனசு புதுசாகும். பரலோகத்தில் மனசை வச்சா பரலோகத்தின் ஆவி வரும். என்ன ஆவி வரும்? பரலோகம். பூலோகத்தை மனசில் வச்சா பூலோகத்தின் ஆவி வரும். சரிதானே? நீ பூலோகத்தை மனசில் வச்சுட்டு அங்கே போய் கச்சடான்னு அடிச்சுட்டு கிடந்தா பேதான் வரான். அவன் தானே உலகத்தின் அதிபதினு சொல்லியிருக்கு. அவன் தான் வருவான். பரலோகத்தில் மனசில் வச்சுக்கிட்டு ஆண்டவரேன்னு சத்தம் போட்டியானா பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள்னு வசனத்தில் போயிருந்தீங்கன்னா பரலோக தேவனுடைய ஆவி அங்கேருந்து வந்துடுங்க. பத்தியா, இதாக ரகசியம். அப்போ மனசை பரலோகத்தில் வைக்கணும், மனசு ஆத்மாக்களை வைக்கணும். அதான் மனசு ஆத்மா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், அது எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையா பலப்படணும். நீ கூட்டத்துக்கு வந்துட்டோன்னா புறம்பான மனுஷன்ல பலப்படலான்னு நீ கிடந்து ஒப்பராளப்படப்படாது. அல்ல இல்லையா? கிருபை தருவார். என் கிருபை உனக்கு போதும். ஊழியக்காரர்களுக்கு சரி சரி வந்தாச்சு இல்லையா. 75, 65, 70 வயசான பாட்டி வந்து நின்றுட்டு பிரசங்கியாரு நேற்று இருதயம் கடகடா குடுன்னு அடிச்சு பிரசங்கியாரு. நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பேன்னு நினைச்சல பிரசங்கியாரு. கர்த்தர் அற்புதம் செஞ்சார். எனக்கு புறப்படுக்கணும் பிரசங்கியாரு, புறப்படுக்கணும். இந்த ஊழியக்காரர்களுக்கு எங்களுக்கு வேலையே புறப்படுக்குது தான், வேற என்னது. ஆமாம், உங்களுக்கு வயசு என்னாச்சு? அது 75 எல்லாம் தாண்டியாச்சு. நான் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குன்னு ஆண்டவர் பேசுவார். என்னது கிளவி, நீ என்ன எலியாவா கொலாம்? எலியாட்ட சொன்னாரா, ஏய் நீ போண்டிய துறையினாரு. இந்த கிளவிட்டே சொல்லாரா, நீ போண்டிய துறை 75 போற. இவன் நல்ல காலத்திலே பரலோகத்தை தேட மாட்டான், கூட்டத்துக்கு வர மாட்டான், ஆண்டவர் சொன்னா கேட்க மாட்டான், ஒரு உதயத்தில் இட மாட்டான். இவ்வளோ இன்னும் என்னத்துக்கு நீங்கள் பாட்டி சாவாமல் இருக்க போகிற? அது கல்யாணம் பேர பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை காணாண்டாமா? ஓ, இவளுக்கு பேர பிள்ளைக்கு கல்யாணத்தை காணணும்.
நாலு கல்யாணம் வீடு போகணும், மினிக்கிட்டு நடக்கணும், இதுக்கெல்லாம் சாகாம வச்சணும். நியாயம் கொள்ளாமா? டேய், அப்போ உலகத்தில் போய் பேக்கிட்ட போய் கேளு, உனக்கு உலகத்தை கொஞ்ச நாளில் இருக்க விரும்பேன், எனக்கு உயிர் கொண்டான். பரலோக தேவன்கிட்ட சொன்னா அவர் சொல்லுவார், அப்போ எனக்கிட்ட வரக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, உனக்கு நான் என்னதுக்கு உயிர் தரணும்? நியாயம் எங்கோடி எல்லாம் போகணும் பார்த்துக்க. நீங்கள் என்னத்தையோ நினச்சிக்கிடாது. நாங்கள் பரலோக கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிக்கணும்னு அந்த சட்டப்பத்தம் எல்லாம் வச்சுக்கிட்டாகும். பெரிய ராஜாக்கிட்ட இல்லையா போய் நிற்கிது, சும்மா என்ன வாயில வந்தவர் பேசிட முடியுமா? சரி. இப்போ அப்போ பரலோகத்தில் மனசை வைக்கணும். நாளை நடப்பது தெரியாது. அப்போ பரலோக சிந்தை வரும், வானத்துக்குரிய சிந்தை வரும். ஆண்டவருடைய வசனத்தில் நடக்கணும். எனக்கு கோயில் இப்படி ஆகும், எனக்கு கொட்டாரம் இப்படி ஆகும்னு சொல்லி நடந்தேன்னா அவன் பிதா சுதன் தூய் ஆவியின் பெயராலே சொல்லி மண்ணில் வச்சுக்கிட்டு போவான். அல்ல இல்லையா? இயேசு இருக்கிறதுக்கு போனான்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால் எல்லாம் பிதாவினத்தில் வரான்னா அவருக்கு பின்னால் போறக்கு பார்க்கணும். யோவான் 10:27-28 நாடு என் சத்தம் கேட்கும், எனக்கு பின் செல்லும், நான் கையிலே வைத்திருக்கிறேன், யாருக்கும் பிடுங்கிட்டு போக முடியாது, நான் அவளை அறிந்திருக்கிறேன், நான் தான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? ஏசுநாதர் இல்லையா தரணும்? அப்போ ஏசுநாதருக்கு பின்னால் இல்லையா போயிருக்கணும்? சும்மா வேற ஆளுகளுக்கு பின்னால் போனேன்னா அவன் பாதாளத்துக்கு போவான், நீ அங்கே போவா. போறவு பாவி பாதிரி, நீயும் வந்துட்டியா? கடைசியில் ஒரு வார்த்தை சென்னியாடா, ஏசுநாதருக்கு பின்னால் போனாதான் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும், மனம் திரும்பி குணப்பட்டாதான் போக முடியும், பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் போக முடியும்னு ஒரு வார்த்தை சொன்னியாடா. எத்தனையோ வரியம் படிச்சிருக்கேன்னு படம் காட்டினியாடா. என்னடா படிச்சா நீயும் வந்தியா கடைசியில்? பின்ன உங்களை அவிகளை பாதாளத்தில் இருக்கீங்க, வேற இடத்துக்கு போற முடியும். கொள்ளம் இல்லையா கதை? அல்ல இல்லையா? இப்படி எல்லாம் ஓடாதே. மரியாதையா இயேசுநாதருக்கு பின்னால் போ, அவருக்கு பாகத்தில் இரு, நான் என்ன சித்தமாக இருக்கிறீன்னு கேளு, அவர் ஒன்றை நடத்துவார். உள்ளான மனுஷனில் தான் ஒன்றை பலப்படுத்துவார். ஏன்னா அந்த மண்ணில் வச்சு அதை பலப்படுத்தி என்னத்துக்கு? ரொம்ப பலப்படுத்தினா பெரிய பெட்டி வாங்கணும். ஆமாம், ஸ்டாண்டர்டு பெட்டி கடையில் கிடைக்காது. அவன் சொல்லுவான், சார் நான் ஒன்று அளவெடுக்கணும், நீங்களாம் எம்படு வீதி எம்படு செய்து தர வேணாம்னா இல்லையா? ஏன்னா ஸ்டாண்ட் 6க்கு 2 கிடச்சி பெருசாகிட்டு ஆளுக்கு வித்தியாசம் ஆயிரும். ஸ்பெஷல் பெட்டி செய்து மண்ணில், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் அதை பற்றி சொல்லலை. உள்ளான மனுஷன் வல்லமையாய் 2 Corinthians 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியோ இருக்கிற கர்த்தரால் பரிசுத்த ஆவியானவராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ நடக்குதுன்னு சொல்லியிருக்கு. செத்தபுற உயிர்த்தெழுதை பற்றி பேசல, அது வேற. இப்போ இருக்கும்போது புதுப்பிக்கப்படுது. இப்போ இருக்கும்போது கிறிஸ்துவின் சிந்தை, அதான் பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை உங்களிலும் எப்போ இருக்கும்? செத்தபுறவா? இப்போ இருக்கணும் இல்லையா? இல்லை இப்போ இருந்தா இல்லையா அங்கே போகிறது? ஏசுநாதரா? அது யாருன்னே தெரியாத ஆளை ஏசுநாதர் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படி? ஆமாம், அப்படியாக ஆளோ சாவு வரைக்கும் அங்கே இங்கேயும் போயிட்டு நாங்கள் வந்தோம். எங்கே வந்தாய்? எதுக்கு வந்தாய்? எந்த முகத்துடன் என்னை பார்க்க வந்தாய்? ஏன் வந்தாய்? கேள்வி வரும். மொத்தம் 7:21 சொன்ன மாதிரி பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. இயேசுவே உங்களுடைய பேரை சொல்லி பேவரட்டணும், நோய் சுகம் ஆக்கணும், தீர்க்க தரிசனம் சொன்னோன்னு சொன்னா அக்கிரம செய்காரில்லை என்னை விட்டு சொல்லுவாரா? இனி இதுக்கு மேலே என்ன வேணாம்னு பார்த்துடுங்க. இல்லை, நான் சொன்ன மாதிரி செய்தியான்னு கேட்டேன், நான் நடந்த மாதிரி நடந்தியான்னு கேட்டேன். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தான். அப்ப ஏசு ஏசுன்னு சொல்லுவேன், பேய் நடக்க மாதிரி நடந்தா அது எப்படி பொருந்தோம் இல்லையா? அதுக்கு ஒரு வேண்டாமா, கனி வேணாம் இல்லை, கறி நான் அதான் நேரமே சொன்னேன். சரி, இப்படி இங்கே இருக்கும்போது ஒரு புது சிருஷ்டி, பரலோகத்திலே மனசில் வைக்கிற சிருஷ்டி, கிறிஸ்துவன் சிந்தையிலே நடக்கிற சிருஷ்டி, ஆவியின் கனின்னு சொன்னேன், அந்த குணங்களோடு உள்ள சிருஷ்டி. கலாத்தியர் 5:22 மேலே 2 வசனம் இருக்குது. சண்டைகள், வரிகள், கொலைகள், களியாட்டுக்கள், கூத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. கொள்ளாமா? ஒரு இடத்துல நான் திருப்பரசங்க வாரந்தோறும் பண்ண போவேன். அங்கே கத்தோலிக்க ஏரியா, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே நின்னேன். பிரசங்கம் பண்ணி முடிக்க நேரம் கத்தோலிக்க பைபிளை வச்சு அவங்க பாணியில் தான் பிரசங்கம் பண்ணுறது, எந்த பைபிளை யூஸ் பண்ணதில்லை. குட்டிகள், வரிகள், களியாட்டுக்கள், இப்படியாக பேய்க்க கிரியை. சிலை வணக்கக்காரர் யாவரும் 2ஆம் மரணமாகி அக்னி கடலிலே பங்கடைவார்கள் வசனம் இருக்குல்ல. இதை வாசித்துட்டு பேசிட்டு இருந்தோன்னா ஆளோ டென்ஷன் ஆகி ஃபாதர்கிட்ட போய் சொல்லி போட்டா, ஓய் அங்கே வருது சிலை வணக்கக்காரெலாம் அக்னி நரகத்தில் போடுவாங்கன்னு பைபிளில் எழுதி இருக்குன்னா கத்தோலி நம்ம பைபிளை வச்சே வாஸ்து காட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க போனான்
அவர் அடித்து பரண்டு மஃப்டியில் வந்தார். மஃப்டின்னா என்னது? ட்ரெஸ்ஸு. அவருக்கு அங்கி போடாமல் வந்துட்டார். எனக்கு தெரியலை, நான் பேசிகிட்டே நிற்கிறேன். வந்து எங்கள் கூடி பிரதர்ஸ் எல்லாம் நின்னாவா, அவங்கள்ட்ட போய் எங்கேருந்து வந்திய, யார்கிட்ட கேட்டதுங்க வந்திய? அவர் என்ன, அவர் பெரிய தலைவன் மாதிரியும், இவர்கிட்ட கேட்டுதான் அவங்க எல்லாரும். ஆமாம், வாழ்வதும் சாவதும் இவர்கிட்ட கேட்டிலையா சாவுன்னு பெரிய ராங்க பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் கண்டுக்கிடவே இல்லை, பேசிக்கிட்டே. எனக்கு தெரியுதாங்க, நான் என்ன எங்களுக்கு வழக்கம் தானே இது. நான் பேசிட்டு நீ நிறுத்து, வேலை நிறுத்துவேன், நீ வந்து நிறுத்தணும். உடனே அப்படியே வந்தார். சார் நிறுத்துங்க. நான் சொன்னேன், ஓ நீங்கள் ஃபாதரா? நானும் உங்களைப் போல ஒரு இறை பணியாளன் தான். இறைமைந்தன் இயேசுவின் நற்செய்தியை பேசுவதற்கு இங்கே வந்தேன். உடனே அவர் சொன்னார், அது நீங்கள் இயேசு தெரியாத இடத்துல போய் பேசுங்க, நற்செய்தி பணி செய்ய வேண்டியது தான், நீங்கள் அங்கே போய் பேசுங்கள். இங்கே குழப்பம் ஏற்படுத்தவில்லை ஐயா. நம்முடைய பங்கில் உள்ளவர்கள் சாவரதுரை நற்செய்தி கேட்கிறார்கள் அல்லவா, நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே, ஒரு நாளோடு நீங்கள் நிறுத்தவில்லை இல்லையா, நம்ம மரபு அப்படித்தானே ஐயா. ஆகவே நானும் அப்படி செஞ்சேன். அது இப்படி மற்றவங்க அங்கே குழப்புறாங்க, இங்கே குழப்புறாங்க, ஆளால் கொண்டு போகிறாங்க. நான் சொன்னேன், எங்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு சிலர் வந்தாங்க, பேயபடின்னு வந்தாங்க, இப்போல்லாம் சூழ்நிலையில் வந்தாங்க. அப்போ இவர் சொல்லுது, அது இங்கே இருந்து அங்கே கொண்டு போகிறாவே, அவையெல்லாம் அது மென்டல் ஆகி போகிறாவே, ஆவி கூட்டத்தில் போய் மெண்டல் ஆகி போகிறான்னார். நான் சொன்னேன், எங்கிட்ட மெண்டலாகி இந்த பங்கிலிருந்து இந்த மாதிரி கத்தோலிக்க வந்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு இயேசுவை சொன்னால், எங்களுக்கு இயேசுவை தெரியும் ஐயாங்கிறாங்க. என்னடா இது, இயேசுவை பற்றி சொல்ல போனால் எங்களுக்கு அப்போ இயேசு எங்கே போகிற, எந்த சர்ச்சை? நாங்கள் தாய் திருச்சபையோடு சேர்ந்தவர்கள். எந்த திருச்சபை? ஓஹோ, அப்போ தாய் திருச்சபை பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எப்படியா பேர் வந்துள்ள? அப்படி எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தேன். இறை வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் இல்லை என்று நான் அறிந்து கொண்டேன். கடவுளின் தூய ஆவியினால் அவர்கள் நடத்தப்படவில்லை என்பதையும் புரிந்து கொண்டேன். ஆகவே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு செபம் செய்தேன். கடவுள் அவர்களுக்கு விடுதலை நல்கினார். அப்போ தான் வழங்கிச்சு, இந்த மக்கள் இப்படி தான் அப்போ அந்த ஏரியாவில் போய் சொல்லும், கையில் பைபிள் இருக்குது, அதை திறந்து படிங்க, அதில் இதெல்லாம் இருக்குது, அதில் நடந்தால் உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார், இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவருக்கு கொஞ்சம் ஆமையா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நல்ல விஷயந்தான், நீங்கள் தீமையாக சொல்ல மாட்டீர்கள், அது இப்படி ஆகும், அப்படியெல்லாம் குழப்பிட்டு போகிறார். இன்னொரு கத்தோலிக்க நண்பர்கிட்ட நின்னார். அவருக்கு இந்த குழப்பத்தில் கிடந்துட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தவர் மீனவர். அவர் சொன்னார், ஃபாதர் ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டா, நம்ம ஆளுவையெல்லாம் இன்னும் குடி பழக்கத்துக்குள்ளே தானே மூழ்கி கிடக்காவ. உடனே பக்கத்தில் நிற்கவும் வருதுன்னு சொல்கிறான். குடிக்கப்படாதுன்னு யார் சொன்னது? வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையா, குடியுங்கள். பாருங்க, இந்த லட்சணத்தில் இருக்குது. எப்படி தானே இருக்காவ ஆளுவை, வேதம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வரிய மாட்டே அங்கே போய் தாய் தெரியும், எந்த தாயோ நமக்கு தெரியல. இயேசுனாருடைய தாய், நீங்கள் அப்போஸ்தலர் 1:14 படித்தா, இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கே எருசலேமில் இருந்தார்களாம். முடிச்சிடட்டா, நேரம் ஆகிட்டு, பாசம் சொன்ன டைம் முடிச்சு, நான் முடிச்சிடேன், அதோட முடிச்சேன். எனக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், ப்ராப்ளம் தான். அது தாய் தெரிய சபை ஒன்று சொல்லிடுவோம், ஏன்னா சபை சொல்லலான்னு நான் பெரிய தப்பு, சபைக்கு இல்லையா வேலை செய்கிறோம். அப்போ தாய் திருச்சபை வேற ஒரு பொம்பளை கத்தோலிக்க குடும்பம் தான், ஏதோ ஜோமனை கூப்பிட்டாப்போ நான் கேட்டேன், எந்த சர்ச்சைக்குன்னா அவங்க தாய் திருச்சபை. ஓஹோ, தாய் திருச்சபைன்னா அது முதல்ல வந்த சபை, நீங்கள் எல்லாம் பேரப்பிள்ளை சபை, அவைய தாய் திருச்சபையாம், அதுக்கு பிள்ளை தான் சிஎஸ்எஸ் சபையாம், அதுலேருந்து பெந்தைக்கோஸ்து சபை வந்தானே நம்ம எல்லாம் பேரப்பிள்ளை சபையாம். கொள்ளாமா? ஓ அப்படி இல்லையா? இருங்க, உங்கள் வீட்டில் விவிலியம் இருக்கிறதா? ஆமாம் இருக்கிறது ஐயா, எடுத்துக்கொண்டு வாருங்கள், உட்காருங்கள். வசன வாசிக்கிட்டு சொன்னேன். லூக்காஸ் நற்செய்தி நூல் 24:49 இயேசு சொல்றது, நான் வசனம் சொல்றேன், நேரம் முடிச்சிருச்சு. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எங்க? எருசலேமா ரோமாபுரியா? எருசலேம் தானே, எருசலேம் தானே அம்மா? ஆமா. அடுத்தது அப்போஸ்தலர் 1:4 நீங்க 5 எருசலேமை விட்டு போகாமல் வாக்குத்தத்தம் நிறைவேற மீண்டும் எருசலேம் தான். அடுத்தது 8 பரிசுத்தாய் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எங்க சாட்சி? முதல்ல எருசலேம் தானே, ரோமா, அங்கே ரோமாபுரிக்கு பேரே இல்லை. அடுத்தது 14 ஆகிய இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஜெபம் பண்ண எங்கே இருந்தார்கள்? ரோமாபுரியில் இல்லை, எருசலேமில் தான் இருந்தாங்க. சரிதானே? அப்போ எருசலேமில் இருந்தானே தாய் திருச்சபை உண்டாயிருக்கணும். ரோமன் கேத்தலிக்குன்னு சொன்னா அப்போ இது வேற ஏதோ ஒரு தாய் தானே. இயேசுவின் தாய் அங்கே இருந்தாவ, ரோமாபுரிக்கு எப்போ இந்த தாய் வந்தாவ? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அவங்க அங்கே இருந்தால் அவங்களுக்கும் பரிசுத்தாவி வேணும்னு இருந்திருக்காவ. அவங்க அதோட அது அவங்களுக்கு சாப்டர் முடியாது. அதுக்கப்புறம் மரியாதை பற்றி பேச்சு கிடையாது. எல்லாரும் மரியாள்கிட்ட போனார்கள், அவங்க தான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்கன்னு உங்கள் திருவிலியத்தில் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டேன். பேதுரு ஜெபம் இருக்கார், உலகத்தில் இருந்தபோது சோகம் கொடுத்துருக்கார், அர்ப்பம் செய்திருக்கார். இயேசு பரிந்துரை செய்கிறார். 1 யோவான் 2:1 இயேசு நமக்காக பிதாவின் இடத்திலே
செத்து போன ஆளு எப்படிடா பரிந்துரை செய்ய முடியும்? உயிரோடு இருக்காரு, நம்மளும் சாவுக்குள்ள பரிந்துரை செய்து இவனுக்கு கொஞ்ச நாள் ஒரு வரையும் கூட இருக்கட்டும். இந்த வருஷமும் 2024 இருந்தில்ல, 25 இருக்கட்டும். சரி, இதுவரை உள்ளது போட்டு இனி அது சுத்திகரிக்கப்படுதா பார்ப்போம், குணப்படுதா பார்ப்போம்னு ஒரு வரியும் கூட வச்சானா. அதுக்கு ஆண்டவர் தான் பரிந்து பேசினான். அப்போ இது போய் இது எந்த தாய் இவன் எங்கேருந்து வந்தா அப்படி இப்படிதெல்லாம் சொல்லிட்டு இந்த விக்கிரகாராதனைக்காரெல்லாம் அந்த வசனம் தான் வாசினேன். ஏய் யாத்திராம விடுதலை வேணும் 4 24 படி. ஒரு உன்னை உண்டாக்காதே, ஓவியத்தை வரையாதே, அப்படிதான் இருக்கும் அவ்விய மொழிபெயர்ப்பில். நமஸ்கரிக்காத சேவிக்காத. அடுத்து இங்கே சிலை வணக்கம் எல்லாம் அந்த பாவப்பட்டியில் இருக்கு. சிலை வணக்காரர்கள் ஆவரம் 2ஆம் மரமா அக்னிகள் எல்லாம் வாசம். அந்த பொம்பளை கேட்குது நட்ட, இதெல்லாம் எங்க ஃபாதர் ஏன் எனக்கு எங்களுக்கு சொல்லி தரையில? இது உங்க ஃபாதர்கிட்ட கேட்டிருலையா? கேட்டிருக்கணும். சரி, ஃபாதரை சொல்லி தரையிலன்னு சாமர்த்தியமா சொல்லிட்டிய. இந்த விவிலியம் உங்க வீட்டில் எத்தனை வரியும் இருக்கு? அது ரொம்ப இதையா நீங்க படிக்கல? குழம்பி போச்சு. அப்போ இதை எழுதி கையில தந்தாலும் படிக்க மாட்டியலா சொல்லி இப்போ மாசத்துக்கு ஒருக்கா அவைய வீட்டில் கூட்டம் நடத்தணும். நான் தம்பி செய்தாலும் நாங்கள் சொல்லுவோம். இல்லையா, வேற ஒளிக்காரெல்லாம் உண்டு. அப்போ இப்படி எல்லாம் தாயாக்கம், தவப்பனாக்கம், தாத்தாவாக்கம், பேரனாக்கம் சொல்லிட்டு ஓடப்படாது. இயேசுநாதருக்கு பாதத்தில் இரு, அவருடைய வசனத்தில் நட, அவர் தான் ஆவி அனுப்பின. நேரம் முடிச்சுட்டு நான் முடிக்கேன். அந்த ஆவியில் மறுரூபப்படு, உள்ளான மனுஷனில் பலப்படு, புது சிருஷ்டியாக மாறு, மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சா கண்ணை மூடுனா பறந்து நேர இந்த இளைப்பாறுதலின் சூழ்நிலைக்கு போயிடலாம். பார்த்துக்க. அல்லாமல் 1ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு வந்து அல்லேலியா தோத்திரம் பாத்திரம் ஆத்திரம் அடிச்சுக்கிட்டு நீ ஒரு நன்மை இப்படியாவது. இப்போ பெந்தேகோஸ்தே முந்தின காலத்தில் இப்படி இருந்தது. பழைய வருஷத்தில் வந்து இரு பழச சிறையாக்குன்னு சொல்லி இனி புதிய வரியத்தில் நல்ல தீர்மானம் எடுத்து நல்லா அவங்களுக்குள்ள வழியை பாருன்னு கூட்டங்கள்லாம் வச்சாங்க. அது நல்லதான், அது வேண்டாம்னு சொல்ல. இது இப்போ ராத்திரி 12 மணிக்கு அல்லேலியா சக்கட்டாரா பீட்டாரா கட்டாமரா வடரா. என்ன இது? என்ன பேய வழிபாடா? என்ன மந்திர மாய ஜாலமா? யார் சொன்னா இப்படி? உங்களுக்கு 1ஆம் தேதி ஜனவரி 1, மற்றவனுக்கு சித்திரை 1, மற்றவனுக்கு வேற நிறைய கேலண்டர் இருக்கு இல்லையா? சொல்லிவிடுங்க ஒவ்வொரு. இந்த கதை வேண்டாம். நமக்கு புது சிருஷ்டியாக மாறுவோம், தேவ சித்தம் செய்வோம், புதிய சகலத்தையும் புதிதாக்கி நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நாம் ஆயத்தப்படுவீங்களா? இதே உபாசிக்கணும்னா இதுக்கு உபாசிக்கணும். என் பறவைக்கணும் போகணுமே. இப்போ நிறுத்து ஏன் பறவைக்கணும் போகலையே முடிச்சேன். முன்னால் ஒரு சம்பவம் முடிச்சேன். ஒரு இடத்துல பிரசங்கத்துக்கு பண்ண ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அங்கேயும் இதே மாதிரி ஒரு வாரமோ 15 நாளோ அந்த பிரசங்க யாரும் கூட்டம் போட்டிருக்காரு. எனக்கு தெரியாது. நானே இப்படி தானே காத்தடிச்சு பறத்தி கொண்டு போச்சு. நான் போனேன். அங்கே போனேன். அப்படியே வந்து எல்லாம் பாஸ்டர் பேசுங்க பாஸ்டர். அப்போது அதில் வந்து ஒரு சாட்சி பகுதி இருந்து நான் பிரசங்கத்துக்கு முன்னால் அதில் ஒரு வெள்ளி நினைக்கேன். அவர் தாயார் சாட்சி சொன்னாங்க. அவங்க என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, எனக்கு சில நாளாகவே எனக்குள்ள ஒரு கோவக்கணும். என்னது கோவக்கணும்? நான் சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் எல்லாருக்கு மேலே எரிஞ்சு விடுவேன், கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அது சொல்லுது எனக்கே தெரியுது, நான் ஏன் இப்படி தேவையில்லாமல் கோவப்படணும்? இது கோவம் தப்பா இல்லையா இருக்கு? நல்லா அடக்கி பார்த்தா நிற்கலை. அப்போ பார்த்தேன் பிரசங்க யாரு 10 நாளே உபவாசம் சொல்லியிருக்காரு. தின்னப்படாது, அங்கே போய் இருக்கணும், இந்த கோவம் போனோம், இந்த பே போனோம், இப்படியே ஜோம் பண்ண எனக்கு விடுதலை கிடச்சிட்டுன்னு கொள்ளாமா? அல்ல இல்லையா? உன் குணம் மாறும்படி, உன் வாழ்க்கை மாறும்படி, தேவ சித்தம் செய்யும்படி நீ உபவாசித்து குணப்படும்படியா இந்த நாட்களை பயன்படுத்தினா வரும் நாட்கள் நன்மையும் செம்மையுமா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.